ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா சேனல் வின்னாசகால எபிசோட் 26 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் நண்பர்கள். வாய் தரடா. என்ன பாக்குறீங்க? பேசணுமா அப்படியே ஒரே மாதிரி இருக்குல்ல, அண்ணன் தம்பி மாதிரி. கொடுக்க போறேன். ஒன்னாதான் வேலை செய்ய போறீங்க. வணக்கம் தோர்வன். இவனுக்கு எல்லாம் முடியும் தான் நான் இவன் தான் தோற்பின்ட்டு இருப்பேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த இடம் பார்க்க எப்படி இருக்கு? இது பார்க்க அழகா காடு மாதிரி தான் தெரியுது. இல்ல, இது ஒரு கோதுமை நிலம். இங்க இருக்கிற மொத்த இடமும் எனக்கு சொந்தமானது. இந்த மொத்த இடத்தையும் நான் உங்க ரெண்டு பேருக்கும் கடனா கொடுக்க போறேன். விவசாயம் பண்ணணும். ஆமா, உங்ககிட்ட தான் கொடுக்க போறேன். இந்த மொத்த இடத்தையும் சுத்தப்படுத்தி விதைச்சு அறுவடை பண்ணணும். இத நான் உங்களுக்கு மலிவு விலையில கொடுக்கறேன். எப்படி இந்த இடத்த விட்டு வச்சுக்கிறாங்க? அறுவடை பண்ணீங்கன்னா என்ன சொல்றேனே, ஆள் வராத வரைக்கும் சொந்தமாயிடும். அழகா இருக்கும். எங்களுக்கு சொந்தமாயிடுமா? அதாவது நாங்க நாங்க சுதந்திரம் ஆயிடுவோம் இல்லையா? சரியா சொன்ன. உனக்கு விடுதலை கிடைக்கும். அதை நீ சரியான வழியில தான் பெறணும். அது எல்லாமே உன் உழைப்புல தான் இருக்கு. கடுமையா உழைச்சா 3 வருஷத்துல உன்னால அதை சாதிக்க முடியும். இங்கிருந்து விடுதலை பெற்றலாம். முடிஞ்ச உடனே நான் வெளியே வருவேன். என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையோ? இல்ல இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப நன்றி. உனக்கு ஏதாவது பிரச்சனையோ சந்தேகம் இருந்தா இதோ பேட்டர் இருக்கானே, இவங்கிட்ட கேளு. லைஃபே முடிஞ்சிச்சுன்னா திரும்ப ஸ்டார்ட் ஆகும். உங்களை வரவேற்கிறேன். நானும் இங்க உழைச்சிதான் இங்க இருந்து விடுதலையே ஆனேன். தெரியாத இடத்துல வேலை செய்ய கஷ்டமா தான் இருக்கும். நல்லபடியா பண்ணுங்க. நிச்சயமா. இன்னைக்கு டோர்வின் எப்படி வேலை செய்யறான்னு பாரு. சரியா? ரொம்ப தூரம் நடந்து வந்ததா களைப்பாய் இருப்ப. டோர்வின், இன்னொருக்கிட்ட நல்லபடியா நடந்துக்கோ. சரியா? மிருகத்தனமா வேலை செய்வான். சரி. ஐயோ, இவன் வெட்டே ஒண்ணு எப்படி இருக்க போதோ. தம்பி சரி, நம்மளோட முதலாளி அதெல்லாம் இல்லவா, அவெல்லாம் பேச மாட்டான். ஏய் நில்லு, நானும் கூட வரேன். ஆமா, நம்ம முதலாளி எப்படிப்பட்ட மனுஷன்? இவன் பாடிக்கு இலகுன மனசு, அவன் உருவத்துக்கு ரகடா இருக்கான். தாய்நாட்டுல நான் அடிமைகளை பார்த்திருக்கேன். ஆனா அவங்க எல்லாம் ஆயுசுக்கும் அடிமையா தான் இருப்பாங்க. சொல்றாங்க மாமா தேடுறாருன்ட்டு. நான் வடக்கு இங்கிலாந்துல இருந்து வந்திருக்கேன். அப்புறம் நீ? ஐஸ்லாந்து. என்னது? ஐஸ்லாண்ட்ல இருந்தா? ஐஸ்லாண்ட்ல இருந்து வந்திருக்கீங்களா? சரி, அது எங்க இருக்கு? அப்போ நீதான் இவ்வளவு மரத்தையும் வெட்டி போட்டிருக்கீங்க. இன்னும் மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லு. இதோ இந்த பக்கம் இருக்கு. சுத்தி பாரு. இந்த பக்கம்னா? அந்த பக்கம் ஒரு நதி தெரியுதா? அந்த நதியோட கரையில இருக்கிற எல்லாமே. நதியோட கரையிலையா? நதி கரையிலையா? இது மொத்தம் தான் தம்பி. இன்னும் வெட்டுறதுக்கு நிறைய மரங்கள் இருக்கு. எல்லாம் பண்ணா உங்களுக்கு சொந்தம். இது 3 வருஷம் இல்ல 30 வருஷம் ஆகும். இப்படி வரணும் 40 வருஷம் கூட ஆகும். இவன் பழத்துக்கே 10 முறை போட வேண்டியதாகுது. அவன் 60 வருஷம் ஆகும் தம்பி. என்ன வேணும்? உன்னை பார்க்கத்தானே சொன்னாங்க. எதுக்காக வெட்டிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா விடுதலை ஆகணும்னு ஆசைப்படுறேன். அது என்ன தப்பா? ஓ அப்படியா? அப்படின்னா நீ கொஞ்சம் தள்ளி போய் வேலை செய்றியா? அப்பதான் நீ வெட்டுறது நேரா அந்த நதியில போய் விழும். புரியுது. வெட்டுற மரத்தெல்லாம் நதியில மிதக்க வரணும்.
சின்ன இது இல்லை ஃபுல்லாக நீட்டாக வரணும். ஆ, சரி இங்க சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா? நீயே தேடி தின்னு. சாப்பாடு வரும். ஓ வருமா? நல்ல விஷயம் தான். சரி எங்கேயாவது போய் நாம தான் எடுத்துட்டு வரணுமா? இல்ல இல்ல, ஒரு சில பேர் இங்க வந்து கொடுத்துட்டு போவாங்க. நிஜமாவா? இங்க எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் போல இருக்கு. அப்படியே காட்டில் உள்ள இருந்து தின்னுக்கணும்னு. வாய்ப்பே இல்ல. ஆ, சாப்பாடு வந்துருச்சு. நான் சொன்னது சரிதானே? நான் சொல்றேன்ல, நான் உண்மையதான் சொல்றேன், நம்பு. அவங்களே நீ தம்பா மட்டும் தான் சொல்லாம இருந்த. இன்னைக்கு நைட்டு நான் அவளை போய் பார்க்க போறேன். ஒரு சடங்கு. போய் பாரு. அதேதான் எல்லாம் நம்ம இவங்க கூட இருந்தோம்ல, அஸ்லாட் கூட ஒரு இருந்தோம். தடவை அதான் சொன்னான். அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அங்க பாரு, அவன் தான் புது பையன் போல இருக்கு. அவன் முகத்தை பாரு, அப்படியே அடிமை மாதிரி இருக்கான். வணக்கங்க. நான் தெரியும் தெரியும், எல்லாம் கேள்விப்பட்டோம். அது வந்து என்னது இதுன்னு சோறு. சொல்லுங்களேன். உன்னோட சாப்பாடு. நாம எல்லாரும் போலாம். அள்ளி கொடுப்பான்னு பார்த்தா கிள்ளி கொடுக்குறாரு. அவன் வேற எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சிருக்கான். இது மிச்சம் ஆமா, இது 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 இவ்வளோ மரத்தை வெட்டணும். உன்னோட சாப்பாடுன்னு சொன்னேன். என்னது? இதையா சொல்றீங்க? என்னாச்சு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? அ, அ, பிரச்சனை எதுவும் இல்லைங்க. எங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளவுதானா? அதெல்லாம் பாதி பாதி தின்னுக்கிறேன். அவன் என்ன சொன்னான்னு கேட்டுச்சா? காதை அடிச்சுக்கிட்டு இருக்கு. முதல் தடவையா நீ அடிமையா இருக்கியோ? ஆமா. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. சாப்பிட ஏதாவது கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதோட சுதந்திரமா இருக்கிற நாங்க உனக்கு சாப்பாடு கொண்டு வர்றது பெரிய விஷயம். இங்க பாரு தம்பி, நீ எங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். அட வாய திறந்து சொல்லுப்பா. எதுக்குடா என் மூஞ்சி அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? வாய திறந்து சொல்லு. உனக்குன்னு அவ்வளவு திமிரா என்ன? என்ன இப்படி மறைக்கிற? ஏய் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அஸ்லாட் எந்த சுத்தமா கோவத்துல விட்டான் போல இருக்கு. பழக்க வழக்கத்தெல்லாம் சொல்லிக் கொடு. அதோட குதிரைங்களுக்கு அடிபட்டுட்டு போகுது, பாத்துக்கோ. சரியா? சரி. தோர்ஃபின் கோவப்பட்டா தாங்குவாங்களா? இது மட்டும் நல்லா தின்ட்டு இருக்கானுங்க. கடமையை மறந்துட்டு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க. இது பாரு, நீ அவங்களுக்கு அடிமையா இருக்கிறதுனால அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டணும்னு அவசியம் இல்ல. ஈனர், பின்னாடி இருந்து தள்ளு. நான் முன்னால பிடிச்சி இழுக்கிறேன். இதை தண்ணியில தள்ளி இதை வச்சு நம்ம ஒரு படகு தயார் பண்ணலாம். சரி, இந்த மரங்களை இன்னும் சின்ன துண்டுகளை வெட்டலாம் இல்லையா? குதிரையும் வயசானதா இருக்கு, இழுத்துட்டு போக முடியாது. இந்த மரம் நம்மளோட முதலாளியோடது. அவர் அனுமதி இல்லாம நம்ம இதை வெட்ட முடியாது. ஏய், எனக்கு தெரியும் இதெல்லாம் அவங்களோட வேலை தானே. சாதாரணமா அடிமைகளை குதிரையை பயன்படுத்த விட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த குதிரையாலையும் இந்த வேலையை செய்ய முடியாது. அதை பத்தி நீ கவலைப்படாதவா, போலாம். குதிரைக்கு ஈக்குவலா இழுக்கிறேன். இதோ வந்துட்டேன். அதாவது இப்ப தம்பி தள்ளுறேன். மாட்ட போது ஈனர், அங்க ஏதோ தடுக்குது, அது என்னன்னு பாரு. சரிங்க. வெட்டி விடணும். ஏய், தூக்குறானே. மட்டம்பாவுல பெருசு இருக்கே. ஒத்துக்கிறியா வந்து நவுத்துறான்னு. சரிடா, பலமா தான் இருக்கான். வெட்டுறதுல மட்டும்தான் கொஞ்சம் பவர் கம்மியாகுது. இன்னும் பலத்தை உணரலன்னு நினைக்கிறேன். இந்த வால் பிடிச்சி பழகணும், அப்பதான் வெட்டணும். பயங்கரமா பசிக்குது, தலைலாம் சுத்துது. அவனுங்க என் சாப்பாடையும் சாப்பிட்டானுங்க. அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஆமா, இந்த வேலைக்காரங்க எல்லாருக்கும்
சொந்தமா எந்த நிலமும் கிடையாதுல்ல. அவங்க முதலாளிகளுக்கு கீழே தானே வேலை செய்யறாங்க. அப்போ அவனுங்களும் கூட நம்மள மாதிரியே அடிமைகள் தானே. அவனுங்களுக்கு கீழே இருந்து யாரோ கஷ்டப்படுறாங்கிறதுக்காக நம்ம கூட சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி சொல்லுங்க, நான் சொல்றது சரிதானே? தெரியல. அதெல்லாம் அவ்வளவு ஒண்ணும் முக்கியமும் இல்ல. இதெல்லாம் முக்கியமே கிடையாதா? இத பாரு, எனக்கு நாம எடுத்து போய் நம்ம கிடக்குறேன். முதலாளிக்கு தான் சொந்தம். அவருடைய வேலைக்காரங்க எல்லாம் நம்ம கிட்ட இப்படி நடக்க கூடாது. நான் முதலாளி கிட்ட இத பத்தி பேச போறேன். அதெல்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் இன்னும் பெரிய பிரச்சனை வந்துடும். உலகத்துக்கு அவங்க பிரச்சனை பண்ணா உனக்கு பரவாயில்லையா? நீ ஏத்துப்பியா? ஈனார், டார்வின், முதலாளி, சரி சொல்லு ஈனார். இன்னைக்கு முதல் நாள் உனக்கு எப்படி போச்சு? அது வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் பொறுமையா நீ தள்ளி போ. நான் உங்ககிட்ட பேசணும். இங்க நடக்கிற ஒரு முக்கியமான நல்லவங்க விஷயத்தை மாதிரி உங்ககிட்ட நல்லவங்க நான் இல்ல. இப்பவே சொல்லணும். அது அந்த அரசு யாராவது பொண்ணா? யார் பண்ண? பார்த்ததும் காதலா டாய். நீ என்னமோ சொல்ல வந்தியா? என்ன விஷயம் ஈனார்? ஒண்ணு இல்ல தல. விசித்திரமா இருக்கா? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா நான் கிளம்புறேன். காதல் அவன் வயிற்று நிரப்பிடுச்சு. ஈனர், நீ ஏதோ பேச போறேன்னு சொன்ன. ஒண்ணு இல்ல. நீ வாய மூடு. தோற்பினை பத்தி தெரிய வரப்ப நீயே வாய் முடிப்படா. ஆடா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க. எப்பாடா ஓ, எனக்கு வெயில் அதிகமா இருக்குல்ல? அதனால தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ, இப்பதான் நாங்க ஊத்துல இருந்து தண்ணி கொண்டு வரோம். ஓ குழந்தைங்களா இருக்கு. எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஆடா பாருங்க கொட்டிட போறாடி. இந்தாங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி. நாங்க நல்ல தண்ணி இருக்கிற ஊத்துக்கு போனோம். ரொம்ப நன்றி. ஓ, இப்பதான் நல்லா இருக்கு. அருமையான வேலை செஞ்சீங்க. நன்றி எல்லாம் வேண்டாம். ஓ, சரி வாங்க. கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிடுச்சு. மத்தியானத்துக்குள்ள இங்க இருக்கிற வேலையை முடிச்சிடணும். என்னது இது? முதலாளி இங்க கதிரா இருக்கிறாரு. நான் என்ன நினைச்சேன்னா முதலாளிகளாம் இறங்கி வேலை செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சேன். டேனிஷ்காரங்களோ இல்ல ஆங்கிலேயர்களோ எல்லாரும் வேலை செய்யும் போது பார்த்தா என்னதான் தெரியுறாங்க. ஐயோ இதுலேயும் பேக்ரவுண்ட் மியூசிக்கே ஹெவியாக இருக்குங்க. ஏய், அப்படி செய்யக்கூடாது. மறுபடியும் சொல்ற மாதிரி வச்சுக்காத ஆல்மார். என்னது? நீங்க என்ன சொன்னீங்க அததானே செஞ்சிட்டு இருக்க. கதிரருக்கு அருவாளப்படி முட்டிக்கு கீழே வச்சுதான் கதிரை அறுக்கணும். புரிஞ்சுதா? ஏற்கனவே செஞ்சு காட்டியிருக்கல. வாளோட இருக்கான். வெட்னா கையோட வரப்போது எதை பத்தி கவலைப்படணும்? என்ன? ஏய், முட்டாள். அறுவடைக்கு அப்புறமா தான் இந்த நிலத்தை நாம சீர் செய்வோம். விலங்குகளுக்கு நீளமான புற்களை சாப்பிட கொடுப்போம். 17 வயசாச்சு, இன்னும் உனக்கு எதுவும் தெரியல. அதனாலதான் கொஞ்சம் கூட பொறுப்பே 17 இல்லாம வயசு இருக்க. ஆகுதா? 4 கழுத வயசாச்சு, இன்னும் இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? சும்மா இருங்க, திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. எல்லாம் எனக்கும் தெரியும். முதல்ல நான் சொல்றதையெல்லாம் உன் மரமண்டையில ஏத்திக்க. எதிர்காலத்துல எல்லாரையும் நீ வழி நடத்தணும்னு அது ஓ, தெரியும். இவர் பையனா? தெரியும். முட்டிக்கு கீழே வெட்டணும். புரிஞ்சுது. சொன்னதை திரும்ப திரும்ப சொல்றேன். வாட்டா பாவி. என்ன காரியம் பண்ற? இப்படியா வெட்டுறது? நெல்லுல கொட்டிருந்தா. நம்ம வீணாயிடும். இப்ப வெட்டி காட்டுற பாருங்க. எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? முதலாளியோட பொண்ணு கிளி அது எப்படி வெட்ட?
அப்படியா? மொத்தம் நான் வெட்டுறேன்ல. ஃபுல்லா அவனுக்கு ஏற்ற மாதிரி. போதும், என்னால இதுக்கு மேல முடியாது. உங்களுக்கு ஒரு தடவை உதவி பண்ணலாம் நினைச்சேன், ஆனா நீங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால முடியாது. நான் இப்ப கிளம்புறேன். உங்களுக்கு உதவி பண்ணலாம் நினைச்சேன், என்னால முடியாது, கிளம்புறேன். ஏய் ஓர்மன், எங்க போற? நில்லு, உள்ளதான். எங்க போனா உங்க அறிவுரை கேட்காதோ அங்க போறேன். இன்னும் கொஞ்ச நாள் இந்த மொத்த வயலையும் நீ தான் பாத்துக்கணும். அந்த பொறுப்பை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த இடத்த நான் பாத்துக்கிறேன், உங்க வேலையோட பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு எப்ப சொன்னேன்? ஒரு வளர பையன் இந்த மாதிரி மொக்கையான சோம்பேறித்தனமான வயல் வேலையெல்லாம் பார்க்க கூடாது. இது எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. சோறுக்கு என்ன நான் இதைத்தான் பண்ணுவீங்க? பயன்படுத்த போறேன். அட, என்ன போடணும் தம்பி? ஆமா என்ன பண்றாரு? ஐயோ, பாவம். முதுகு சரிகிறார். ஐயோ வச்சிருப்பா. என்னத்துக்கு? இந்த கத்தியோட நான் பெரிய வீரனா ஆகணும்னா எப்படியாவது பாருங்க. நான் கூடிய சீக்கிரமே இங்கிலாந்து போக போறேன். நிச்சயமா இங்க இருந்து கிளம்பிடுவேன். ஓ வார். ஊர் பேர் தெரியாத இந்த காட்டுக்குள்ள என்னால வாழவே முடியாது. இளவரசன் காட்டியோட சேனையில சேர்ந்து நான் ஒரு பெரிய வீரனாக போறேன். அது என்னடா பஞ்ச் சொன்னே? ஆமா சீக்கிரமே நான் எப்பன்னு தெரிஞ்சுக்கலாமா? சீக்கிரம் சொன்னா சீக்கிரம் தான். இளவரசர் ஹாரல்ட் சீக்கிரமே அவருடைய படையை திரட்டுவாரு. எனக்கு என்னன்னா இந்த விவசாய நிலத்தோட பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும்னு தோணுது. என்ன நீயும் அப்படி சொல்ற? உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு இருக்க? இல்ல நான் தப்பா எதுவும் சொல்லல. உங்களை பத்தி நினைச்சா எனக்கும் கவலையா இருக்கும்ல, அதான். லவ்வா? சாரா தம்பி, உன தப்பா நினைச்சேன். ஏய் இங்க வா, இன்னொரு தடவை. சண்டல சிரிக்கி அவன் சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டேன்றால. அவ்வளவுதான். ஆமா எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சின்ன முதலாளிக்காக சாப்பாடு கொண்டு வா. இங்க 16 வயசுக்குள்ள இல்லையா? மறுபடியும் ரெண்டாவது ஆட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ அப்படியா? அப்படியா? இனிமே நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. உங்க பொண்ணா அது? முதலாளி மட்டும் இப்படி அடிக்கடி வந்துகிட்டு இருந்தா நம்ம எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும். ஆட்டோ பகிலடி செட்டில் ஆக பாக்குறாங்க. மதுரையில் ஒரு பையன் இருந்தான். சின்ன முதலாளி என்னாச்சு என்னாச்சு? கோவமா வர. ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? சொல்லுங்கயா. நீங்க என்ன செய்ய முயற்சி பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கும் வக்கு இல்லாத விவசாயிங்க தானே நீங்க. அதுதான். முட்டாளுங்களா நீங்க? எல்லாரும் என் அப்பாவோட சொத்துக்காக தானே இப்படி எல்லாம் பண்றீங்க. கேட்டலோட குடும்பத்துல சேர்ந்தா நல்ல வசதியா வாழலாம் தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல நாங்க அப்படியெல்லாம் நினைக்கவே இல்ல. இந்த குடும்பம் வேணாண்டா உனக்கு. ரொம்ப மோசமா தெரியல. இருக்கிற எல்லாரும் எதையும் எதிர்பார்த்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஐயோ நாங்க அப்படி நினைக்கல. சொல்றதை கேளுங்க. ச்சே, எல்லாருக்கும் என்னதான் ஆச்சு? நான் ஒரு தனியார், ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? எனக்கு வர ஆத்திரத்துக்கு. அங்க பாரு சின்ன முதலாளி. என்னது சின்ன முதலாளியா? வணக்கம் முதலாளி. ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ராத்திரியில இப்படி தனியா அலைய கூடாது. ரொம்ப ஆபத்தான இடம் இது. இந்நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருங்க முதலாளி, நாங்களே அங்க வரோம். ஏய் நேரா பார்த்து நட. சரக்கு மட்டும் உங்களுக்கு எங்கேயா கிடைக்குது. அப்படி ஏதோ அடிச்சு விட்டுருக்காங்க, அடிக்கிறாங்க போல. இது இந்த அடிச்சதுனால மூஞ்சில ரெட்டா இருக்கா? சரி காயம் அடிச்சுட்டு. ஏய், போதையில என்ன பண்றீங்க? அவனுக்கு கூட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சனா மறுபடியும் நம்ம முதலாளி கிட்ட தான் திட்டு வாங்கணும். அதனாலதான் வந்துட்டோம். இதெல்லாம் மதிக்காம போனோம் இல்லையா? சுத்தமா மதிக்க கூடாது. நீங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணனாலும் அதை பண்ணலாம். ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. வாயை மூடுங்க. நான் என்ன யோசிக்கிறேன், என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. என்னாச்சு? கோவமா இருக்கீங்களா என்ன? ஏதாவது பிரச்சனையா முதலாளி? ஆனா எதுவா இருந்தாலும் மனசு விட்டு பேசுங்க. உங்கள மாதிரி முட்டாளுங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல.
ஒழுங்கா உங்க இடத்துக்கு போய் தூங்குங்க. உடனே 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 நாங்க போறோம் முதலாளி. ஏன் இப்படி எத்தனை கோவப்படுறீங்க? ரொம்ப கோவப்படுறீங்க. ஏய் குதிரையை விடு, நீ ஒன்னும் வழிகாட்ட தேவையில்லை. அட தேவையில்லாம அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. இத குடிச்சா எல்லாம் சரியாயிடும். ராத்திரி முழுக்க கண்ணை முழிச்சிட்டு நல்லா பேசிக்கிட்டு இருக்கலாம். வயசு பையன்ல பிரச்சனை கூட இருக்கும். சொல்லுங்க. உங்க போதைக்கு நான் ஊர்காயா இருப்பான்னு எதிர்பார்க்கறீங்க அப்படித்தானே? சொல்லுங்கடா, என்ன விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன்டா. குடிக்க வச்சு கெடுப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் மசீர் ஆள் மாதிரி தெரியல. எமோஷ்னலாக இருக்கானே. பார்ப்போம். ஒழுங்கா அந்த நிலங்களை பாத்துக்கிறது தான் நல்லது. அவனுக்கு போரை பத்தி எதுவுமே தெரியாது. போர் வீரர்கள்லாம் பெரிய ஆளுங்கன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க எல்லாம் மிருகங்க. போருக்கு போற எல்லாரும் மிருகங்கள் தான். என்கிட்டயே அதை காலையில சொல்கிறேன். சீக்கிரமா எந்திரிக்கணும். எங்க கிராமத்துக்கு 2 தடவை போர் வீரர்கள் வந்தாங்க. அந்த 2 தடவையும் முதல்ல இங்கிலாந்து அரசரோட படைகள்லாம் வந்தாங்க. எங்க ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டையும் கொளுத்தி சாம்பலாக்குனாங்க. என் அப்பா அவங்களை எதிர்த்து போராடினாரு. அவரை கொன்னுட்டாங்க. என்னால பார்க்கதான் முடிச்சது, எதுவும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் டேன் வீரர்கள் வந்தாங்க. ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து காப்பாத்துறதா சொன்னாங்க. ஆனா இங்கிலாந்து வீரர்களோட அவங்க கொடூரமானவங்க. வீர வீட்டுல இருந்து பிடிங்கிறது லாபங்கிற மாதிரி எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போனாங்க. அவங்க எல்லாரும் மனித உருவத்துல இருக்கிற மிருகங்கள். மிருகம் மட்டும்தான். ஏய் தோர்வேன், என்ன தூங்கிட்டியா? நானும் அந்த மிருகத்தில் ஒரு ஆள்னு சொன்னான். ஏதோ நடந்திருக்கோ. இன்னைக்கு எபிசோடும் நல்லா இருந்ததுங்க. எனக்கு வந்து முதலாளி மேலே கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. அவரும் வந்து சும்மா பேச்சுக்கு அப்படி இருக்காரு, அவரு கெட்டவராக தான் இருப்பார் அப்படின்னு நினச்சேன். இல்லை, அவரு கொஞ்சம் பரவாயில்ல. அது கீழே வேலை செய்கிறவங்க தான் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு போடுற மாதிரி தெரியுது. ஸோ நடுவில் இருக்கிறவங்க நிறைய வேலை பார்க்குறாங்க. இவங்க குடிச்சிட்டு கூத்தாடிக்கிட்டு எல்லாம் பண்ணுறானுங்க. இவங்களுக்கு ஏதோ அந்த கொசுறு இவங்க தின்ட்டு மிச்சம் இருந்தது எடுத்துன்னு வந்து இவங்களுக்கு போட்டுட்டு நாங்கள் சாப்பாடு போட்டோம் அப்படி கணக்கு வச்சுருவோம் போல். மேபி சொல்லியிருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். ஆனாலும் கொஞ்சம் தயக்கம் இருக்க தான் செய்யுது. எங்கே இது சொல்லி அப்போது கிளம்பா, அவ்வளோ கூட இவ்வளோ தான் இங்கே முடியும், நீ கிளம்ப வேறு இடம் பாருன்னு அமுச்சு விட்டாங்க வச்சு இருக்கிறதுக்கே மாசமாயிடும். அதனால தான் தோற்பின் கொஞ்சம் தடுத்தான், கம்முனேறா இருக்கிறது வள வச்சுக்காது அப்படின்ற மாதிரி. ஆனா தோர்ஃபின் கண்ணில் பாருங்க, ஒரு ஃபீலிங்கும் இல்லை, எந்த உணர்வும் இல்லை, கோவமும் இல்லை. அது ஒரு மாதிரி ரொம்ப வெறுத்து போய் ஒன்றுமே இல்லாமல் டயர்டாகி அப்படி என்னமோ ஏனோ தானோன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஆஸ்கலாட் டீம்னா இவன் ஆஸ்கலாட் கூட தான் இருந்தான். இவங்ககிட்ட இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் தோர்ஃபின் வந்து தனியாக பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கு. அனாதை மாதிரி அப்படியே படுத்து கிடக்குறான். அதுக்கு பேசாமல் அவங்க அம்மா கூடயாவது போயிருக்கலாமேடா, எதுக்கு இங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன மைண்ட் செட்டில் அப்படி இருக்கான்னு தெரியல. ஆஸ்கலாடோட இறப்பு அவனை அவ்வளோ பாதிச்சிச்சா அப்படின்னு அப்படி அப்படி இருக்குது. ஏன்னா அவன் நினச்சா அந்த அம்மா சைடும் போனான். இவன் வந்து கொல்றதுக்கு தான் வந்தான், அது அவரே இறந்துட்டாருன்னும் போது இன்னும் என்ன நினச்சிட்டு இங்கே இருக்கானே எனக்கு புரிய மாட்டேது. அதுக்கு அங்கேயே போயிடலாம்ல. அதான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெறுத்து, என்ன நடந்தால் என்ன, அவன் செத்தா எனக்கு என்ன, தண்ணியில்னா எனக்கு என்ன, நானே வந்து ஏதோ உயிர் இருக்க வரைக்கும் இருக்கிறேன், அது போனால் போயிடுறேன் அப்படின்ற அந்த இதுவில் இருக்கான். அவங்க அம்மாவை பார்க்காததுக்கு ரீசன் எனக்கு எப்படி தோணுதுன்னா, அஸ்கலாடை கொன்னுட்டு தான் நான் வந்து நிற்பேன், எங்கள் அப்பாவை கொன்னேன், நான் கொன்னுட்டேம்மா அப்படின்னு வந்து நான் வீரமாக நிற்கணும்னு நினச்சேன். அது நடக்கலை, வேஸ்ட் பண்ணிட்டேன். 11 வருஷம் அவன் பின்னாடி திரிஞ்சு அவன் உயிரும் நான் எடுக்கலை, எல்லாமே வந்து போயிடுச்சு. நான் என்னென்னு போய் எங்கள் அம்மா மேலே நிற்குது, நான் அது தொலைச்சிட்டேன், சும்மா சுற்றின்னு இருந்தேன், அவனே செத்துட்டான், இப்போ வந்து நிற்கிறேன் அப்படின்றது வந்து அவனால் ஏற்றுக்க முடியல. அம்மா முன்னாடி போய் அப்படி நிற்கணும், அப்பாவுக்கு பதில் சொல்லிட்டு நின்னேன் அப்படின்ட்டு அப்படி சொல்லணும்னு நினச்சிருப்பான். அது நடக்காதனால
அங்கேயும் போக விருப்பம் இல்லாமல் வாழவும் விருப்பம் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சுற்றிட்டு இருக்கான் ஆனால் அவங்க அம்மா இவனை தேடி கஷ்டப்படு இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தா அவங்களுக்கும் அந்த பெயின் இருக்கும். அது இல்லாமல் அவனுக்கு இப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னும் போது நீயும் கத்தியே விட்டுட்ட, நீயே அமைதியாகிட்டேன்னும் போது அவங்களுக்கு அது அட்லீஸ்ட் வந்து கூட இருந்து அவங்கள பார்த்துக்கலாம், ஒரு ஆண் துணையாவது இருந்திருக்கலாம்ல. எதுவுமே இல்லாமல் அவங்க அக்காவும் இவ்வளோ சமாளிக்க முடியும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அதை நினச்சி பார்க்கலான்ற மாதிரி தோணுச்சு. அதான் அது யோசிச்சிருக்கணும் அவன். இப்போ இங்கே ஏன்னா அஸ்கலாடு கூட இருக்கிறப்போ நீ பார்த்துருக்க எத்தனை கிராமம் கண்ணு முன்னாடியே அழிஞ்சிச்சுன்ட்டு. அந்த மாதிரி நம்ம ஊருக்கு வந்தால் நம்ம அக்காவுக்கு வந்தால் நம்ம அம்மாவுக்கு வந்திருந்தா நம்ம மக்களுக்கு வந்திருந்தான்னு அப்படி ஒரு தாட் வந்துச்சுன்னா மேபி போயிருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் அது என்னவோ தாட் அவனுக்கு அது வந்திருந்தா அட்லீஸ்ட் அதுக்காவது போயிருப்பான், ப்ரொடெக்ட் பண்ணலான்னா. அது என்னமோ எதுவுமே யோசிக்காமல் அப்படியே இருக்கான். அதேமாதிரி இப்போ புது ஹீரோ செகண்ட் ஹீரோன்னு அப்படி வச்சுக்கலாம் ஈனரா. அவனும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இருக்குது வழிகள் இருக்குது தான், நிறைய இருக்குது. பட்டு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு வந்துடுறான். அப்படியே அதுலேயே உடஞ்சி போய் உக்காரல. ஏன்னா இப்போ தான் அம்மாவையும் தங்கச்சி இழந்துட்டு வந்திருக்கான். பட் அதுக்குள்ளே உள்ள பட் அப்படியே இருக்கமா இல்லை, அடுத்தடுத்து கடந்து போக ஆரம்பிக்கிறான். அடுத்தது நம்ம ஏதாவது ஒன்று எதுவுமே இல்லையேன்னு ஒரு மாதிரி இருந்தான். இருக்குன்றப்போ அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்கும், நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற அந்த இதுவும் வருது. இது ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா காதலும் வருது. அந்த மாதிரி அவன் அப்படியே ஒரு ஆறு மாதிரி அவன் என்ஜாய் பண்ணுற எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஏற்று ரசிக்கிறான்னு நினைக்கிறேன். ஒரே இடத்துல ஸ்டாப் ஆக மாட்டேன்றான். அது மாதிரி தண்ணி மாதிரி ஓடிட்டே இருக்காது, எப்படி போகுது எப்படி வளையுதோ அப்படி அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கான். நம்ம தோற்பின் தான் தேங்க நேரத்தில் தேங்கினது தான் அப்படின்ற மாதிரி இருக்கான். இவன் அப்படி இல்லை, என்ன இருந்தாலும் திரும்ப வந்துடுறான். ஆனால் வலி இல்லாமல் இல்லை, உள்ளே இருக்குதா செய்யுது. யார்ட்டையோ புலம்புறான் சொல்கிறான். அது சொல்கிறப்போ ரொம்ப வலியாக தான் இருக்குது. அவங்க அப்பா இருந்தப்போ ஒரு கிராமம் அழித்து அங்கேருந்து ஓடி வந்து இங்கே நின்னா, இங்கே அவங்க அம்மாவையும் தங்கச்சி அழிச்சு இப்போ இந்த ஊருக்கு வந்துக்கிறான். ஸோ அது ஒரு பெயின்ஃபுல் தான். பட் என்ன பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ இவன் வந்து தோர்ஃபினோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இப்போ இவனும் இருக்கான். ஆனால் அவன் கையாண்ட விதம் டோட்டலி வேறு. முழுக்க ரொம்ப கோவத்தில் ஒரு மாதிரி இருந்தால், ரொம்ப குட்டி பையனாக இருந்தான். இவன் கொஞ்சம் வளர்ந்து மெச்சூர்டாக தான் இருக்கான். இவனை மாதிரி யோசிக்கல. ஸோ பார்ப்போம் எப்படி இதுக்கப்புறம் பண்ண போகிறான்றது தெரியல. ஆனால் பாருங்களேன், இப்போ இவன் பார்வையில் அவன் கோழ மாதிரி தெரியும். ஆனால் அவன் எவ்வளோ அடிபட்டு நொந்து போய் உக்காந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் பசங்க வந்து இந்த மாதிரி அம்மா அப்பா இழந்து எல்லாருக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கும், சோகம் இருக்கும். அப்படி தான் அந்த கிராமத்தில் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ வந்து தோர்ஃபின் மாதிரி ஒரு லைஃப், இப்போ இந்த 2 லைஃப் வச்சு பார்த்தா தோர்ஃபின் மாதிரி வந்து போகிறது, இந்த வியர்த்தை காட்டெல்லாம் ஒரு 10% இருப்பாங்க. இது 90% இதுதான் ரியாலிட்டி. இதுதான் அதுக்கு அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் வெறுப்பு உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ அவன் சொல்கிறான் பாருங்கள், வீரனாலே வந்து அவங்க வந்து மிருகம் தான் அப்படின்னு. அந்த மாதிரி தாட்ஸில் தான் இருக்கும். அவங்கள பார்த்தாலே வெறுப்போம், அவங்கள பார்த்தாலே கோபம் இருக்கும். அது இதுவே பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்மளே ஒதுக்கிட்டு நம்மளே இது பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஐசோலேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இவன் இருக்கான். அது ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க, அது யதார்த்தம் அப்படி தான் இருக்கும். தோர்ஃபின் வந்து சின்ன வயசுலேயே ஓவர் மெச்சூராகி எல்லாத்தையும் இது பண்ணிட்டான். இவன் வந்து இவனோட வயசில் இப்போ தான் வந்து இன்னசென்ட்டாகவே இருக்கான். ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த மாதிரி இருக்கான். அது ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்டான 2 பேருக்கும். அதாவது அவனுக்கு நிறைய தெரியும், இவனுக்கு இன்னும் ஒன்றுமே தெரியல இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கான். பட் லைஃப் எவ்வளோ கடினன்றது தோர்ஃபினோட கதையை தான் சொல்ல ஆரம்பிச்சு அவனுக்கு தெரியும். ஆனால் இவனுக்கு கூட வீரம் எழலாம், நம்ம என்னடா இப்படி ஆகிட்டோம், இவன் இப்படி அதாவது இந்த வயசுலேருந்தே போராடி இருக்கான், நான் என்ன அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள கூட எண்ணம் வரலாம். அது கூட அவனை எழுப்பி வரலாம். ஆனால் அது ரொம்ப ஓவருங்க. காட்டை எப்போ க்ளீன் பண்ணி அவன் எப்போ போகிறது, அது ஒரு பெரிய இது தான் இல்லை, ஏமாத்துற மாதிரி தான். அது இதெல்லாம் முடிச்சுட்டு போடான்னா முடிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் அவன் அடிமையாக அங்கேயே தான் இருக்கணும். அது எப்படி சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி வேலை வாங்குறாங்க பாருங்க, நம்பிக்கையை கொடுத்து. அதாவது வாழ்நாள் முழுக்க நீ அடிமடான்றது வந்து அந்த மரத்தை வச்சு அவன் கால்குலேஷன் அவனா பண்ணிக்கணும். 3 வருஷன்றது உனக்கு கொடுத்தாரு, 3 வருஷம் வெட்டி முடிச்சுட்டு போ அப்படின்னு. உனக்கு தெரியும் இது வெட்டி முடிக்க 6 வருஷம் ஆகிடும், இங்கே தான் நம்ம நிரந்தர அடிமைன்றது சொல்லாமல் சொல்லிட்டாங்க. அது அவனுக்கு புரியல. வெட்டிட்டு கிளம்பிடலான்ற அந்த இதுலேயே இருக்குது. அதான் ஒரு மாதிரி இன்மெச்சூராக தான் இருக்கும். அது ஓகேங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி எல்லாமே ஆக்ஷன் அப்படி இருந்தது. கொஞ்சம் காமெடி கொஞ்சம் அப்படி வருது. நல்லா தான் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.